தேவையான பொருட்கள்: சேமியா அரை கப், 3 ஸ்பூன் நெய், முந்திரி, திராட்சை, ஏலக்காய், அரை கப் சர்க்கரை, 1/2 லிட்டர் பால். ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப 1/2 லிட்டர் பாலை கொதிக்க வச்சுக்கலாம். அது பக்கத்துல ஒரு பேன்ல நம்ம ஃபர்ஸ்ட் நெய்ல முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். பேன்ல இப்ப நம்ம நெய் ஊத்திக்கலாம். முந்திரி சேர்த்துக்கலாம். அடுத்தது திராட்சை, இப்ப நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். நல்ல ப்ரௌனிஷா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். அதுல 3 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் சேர்த்துட்டு சேமியாவை இதுல சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ப்ரௌனிஷா நம்ம இதை வறுத்துக்கணும். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பவுலுக்கு மாத்திடலாம். இப்போ பால் கொதிச்சிருச்சு. நம்ம இப்போ சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம். வறுத்து வச்ச சேமியாவை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 5 நிமிஷம் நல்லா சேமியா வேகணும். இந்த மாதிரி லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 5 நிமிஷம் சேமியா வெந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ சேமியா வெந்துச்சு. இதுல நம்ம முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதுல ஏலக்காவும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம இப்போ இதுல சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சோன்னு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணதும் 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்மளோட சேமியா பால் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை டிஸ்பிளேல பார்க்கலாம்.